இன்ஸ்டால வந்துட்டு ரொம்ப நாள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனந்த் சார் வர்சஸ் கூஃபி மேட்ச் வீடியோ வந்துட்டு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சேர்ந்து பார்ப்போமா வீடியோவை. இன்ஸ்டால எனக்கு ஒரு மெசேஜ், நானும் ஓபன் பண்ணி பார்த்து 1v1 ப்ரொஃபைல உத்து பாக்குறேன். விஸ்வநாதன் ஆனந்த். சரின்னு ChatGPT போட்டு பாக்குறேன். 5 times வேர்ல்ட் சாம்பியன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், பத்ம விபூஷன், அர்ஜுனா அவார்ட், டைகர் ஆஃப் மெட்ராஸ், லெஜெண்ட். இவ்வளோ வாழ அவரு, எனக்கு அவர் வேர்ல்டு சாம்பியன் மட்டும்தான் தெரியும். பத்ம விபூஷன்லாம் வைக்கிறந்தாரா? நான் யாருன்னு தெரியுமா சாரு? இவ்வளவு நேரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி இப்ப என்ன, யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன். மாசா வீட்டுக்கே கூப்பிட்டாரா? பரவாயில்லையப்பா. ஆனால் ஒரு செஸ் விளாண்டு ஃபேமஸ் ஆகி நம்ம ஆனந்த் சார் மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருக்கும் லாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கல. எத்தனை பேருக்கு அது கிடைக்கும் கூட தெரியாதுல்ல. இதெல்லாம் உண்மையாக பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் யாரும் ஆட்டாங்கன்னு தெரியலையே. ஒரு என்ட்ரியை போட்டு தெரிஞ்ச ஃபார்மேட்டை கத்துட்டு போறேன். ஆட்ட உள்ள வரிசை ஆடாவது. Meanwhile, இவர் எடிட்டிங் நம்ம தரமா இருக்கு. கேமரா யூஸ் பண்ணியிருக்காரு தெரியுதா? குவாலிட்டி நல்லா இருக்கு. ஐஃபோனா? சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா தம்பி? என்ன சேலஞ்ச் சார்? கேம் முடிச்சுட்டு சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் 3 43 நிமிஷம் விளையாண்டோம். ஒரு கேமும் ஓரளவுக்கு முட்டு கொடுத்தேன். ஒரு 30-40 மூவ் கிட்ட விளையாண்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு செக்க போட்டு எனக்கு முடிஞ்சு. 2வது கேம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியும் தோக்க போறோம்னு முடிவாயிடுச்சு. சரின்னு ஒரு பிட்ட போட்டேன். ஒருவேளை தோத்துட்டா என்ன அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அவ்வளோ ஈஸியாக அவனை விட்டுடலாமா தம்பி? சார் சப்போஸ் நீங்க ஜெயிச்சாங்கன்னா என் நியூ புக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். புக் எழுதிருக்காரா? நான் ஏதோ ஜெயிக்க போற மாதிரி அவரும் புக் எடுத்து காட்டுறாரு பாருங்க. 2வது கேம் போது. 2வது கேம் குயின் சாக்ரிஃபைஸ். குயினை கொடுத்துட்டு ஆடுறாரு. ஐ ஜாலி குயின் அப்படின்னு குயினை அடிக்கிற. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்ல கேமும் முடியுது. நானும் தோத்துட்டேன். நானும் அப்படியே சார்ட்ட சொல்றேன், சார் முடிஞ்சு சார் அப்படின்னு. தெரியும், யூஸ்வலா உங்ககிட்ட தோக்குறவங்களை என்ன பண்ண வைப்பாங்க? சார் ஆடு ஆடு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. நான் கூட ஒருவேளை இவர் ஜோதிச்சிட்டா என்ன ஆகுறது, இவ்வளோ பேர் சாம்பியன் ஆகுது அப்படின்னா யோசிச்சேன். ஜோதிக்க முடியுமா? யாருக்கிட்ட? அது யாரு? இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க.